எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கையில ஒரு காரியத்தை நம்ம ஆற்றும் பொழுது பலதரப்பட்ட விமர்சனங்களை நம்ம சந்திப்போம். ஆனா அந்த விமர்சனங்களுக்காக எங்கட பாதையில போற பயணத்தை நாம நிறுத்தக்கூடாது. அது நல்லதா இருக்கணும்னு இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இந்த கதையை கேளுங்க. ஒருத்தனுக்கு குழந்தைகளே கிடையாது. அவனுக்கு பரிகாரமா என்ன சொல்றாங்கன்னா, நீ அன்னதானம் பண்ணு, உனக்கு குழந்தை கிடைக்கும்னு யாரும் சொல்லிட்டாங்க. அவர் என்ன பண்றாரு, அந்த ஊர்லயே எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் சமபந்தியா உட்காத்தி அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப அன்னதானம் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது ஒரு தெரு ஓரத்துல நின்று ஒருத்தர் முதலாவது வார்த்தை, எப்படிப்பா இந்த அன்னதானம் எப்படின்னு சொல்லும் பொழுது வந்தவர் இப்படி சொல்றாரு, அவெல்லாம் யாரையா மனுஷனாயாவ அன்னதானமா போடுறான், என்னையா சாப்பாடு இது, நல்ல சாப்பாடா போட்டான், சரி வந்தவங்களை எப்படி கவனிச்சான், சரி போகும்பொழுது ஒரு நல்ல ஒரு வேட்டி சட்டை எடுத்து கொடுத்தானா, ரொம்ப பழைய வேட்டி சட்டை, இதெல்லாம் பாரு என்ன நல்ல நம்ம உடுத்துற மாதிரியா சட்டை இருக்கு, ஒரு 101 ரூபா காசு தட்சணை கொடுக்குறான்பா, இது 101 ரூபா காசு கொடுத்தா இந்த காலத்துல போதுமா, இவெல்லாம் யாரு ஒருத்தர் விமர்சனம் சொல்றாரு, இவன் ஒரு பிச்சைக்காரன் சொல்லிட்டான். இப்போ முதலாவது எழுதுறாரு, அன்னதானம் போட்டவன் இவர் கண்ணில் பிச்சைக்காரனாக தெரிகிறது. கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தர் வரார், அவரை பார்த்து கேட்கிறார், எப்படிப்பான்னு சொன்னார். ஆமா சாப்பாடு போட்டார்தான், பாயாசம் இன்னும் கொஞ்சம் டேஸ்டா வச்சிருக்கலாம், பரவாயில்ல ஏதோ என்று சொல்லிட்டு ஒருத்தர் போறார். இப்போ அன்னதானம் போட்டவர் இப்பொழுது பரவாயில்லை என்று ஒருத்தர் சொல்லுகிறார். இன்னொருத்தர் வாரார், அவரை பார்த்து கேட்கிறார், எப்படிப்பா சாப்பாடு, நல்ல மனுஷன்யா, எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுறோம்னா அப்படி இப்படித்தான் இருக்கும், ஆனா நல்ல மனுஷன்யா, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டிருக்காரு. அப்ப இந்த இடத்துல அவர் எழுதியிருக்காரு, வந்தவர் சொல்லுகிறார் நல்ல மனுஷனுக்கு, யாரு சாப்பாடு போட்டவர். நாலாவதா ஒருத்தர் வாரு, அவரை பார்த்து கேட்கிறார், எப்படிப்பா சாப்பாடு, ஏங்க நான் வாழ்க்கையில புது சாப்பாடு சாப்பிட்டதே இல்லைங்க, எனக்கு புது சாப்பாடு போட்டாரு, அதுவும் இல்ல வாழையில போட்டு தண்ணி தெளிச்சு என்னையும் எல்லாரோடையும் கொண்டு இருத்தி வச்சு சாப்பாடு போட்டது இல்ல, புது சட்டையெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ஒன்றதுக்கு அவங்க இவ்வளவு பெரிய மனசு வேணும். உண்மையிலைங்க அவர் தெய்வத்துக்கு சமன், கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் அவருக்கு சீக்கிரமே குழந்தை கிடைக்கணும், அவர் உண்மையா தெய்வத்துக்கு சமன் எழுதியிருக்காரு. இப்ப எழுதியிருக்காரு எப்படின்னா, வந்தவர் சொல்லியிருக்கார் இவர் தெய்வத்துக்கு சமன். அப்போ போட்ட சாப்பாடு ஒண்ணுதான், சாப்பிட்டாக்கள் பலர், ஆனா அவங்க கொடுத்த கருத்து அவருடைய மனதில இருந்து. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறதுன்னா, இந்த முதல்ல சொன்ன மாதிரி அவங்க பிச்சைக்காரன்னு சொன்னாக்கள் நிறைய பேர் நம்ம சுத்தி இருப்பாங்க, ஆனா தெய்வம்னு சொல்றாக்கள் நம்ம சுத்தி இருப்பாங்க. நாம எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, யாரு எங்களை பார்த்து தெய்வம் இவன் தான் நல்லவன் எங்களோட அன்பு பாராட்டுறாங்களோ அவங்கள கை கோத்துக்கிட்டு நீண்ட பயணத்துக்கு நாங்க போகத்தான் இருக்கு. மத்தவோட கதைய காதுல வாங்கிக்காம இருக்கிறது நமக்கு நல்ல. அப்படியும் சொல்லுவாங்க இப்படியும் சொல்லுவாங்க, நாம எப்படி வாழணும்ன்ற முடிவை நாம தான் எடுக்கணும். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இதுவரைக்கும் நீங்க கவலைப்பட்டிருந்தா, இனிமே அடுத்தவர் சொல்ல பார்த்து கவலையே பட வேண்டாம், நல்லது சொல்வரோட கைகோத்து நடவுங்க. மீண்டும் இன்னைக்கு ஒரு சின்ன தகவல், ஏஐ டெக்னாலஜி உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? இந்த ஏஐ டெக்னாலஜில இன்னைக்கு உலகம் முழுக்க பயங்கர ஃபாஸ்டா போயிடுச்சு. நான் லண்டன்ல இருந்து சொல்றேன், புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ ஸ்ரீலங்காவுக்கு இந்த டெக்னாலஜிய சாதாரணமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுளா பார்த்து துபாய் நாட்டுல இருந்து ஒரு நிறுவனம் கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்கு. அதை பத்தின டீட்டெயில்டா சொல்றதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க இந்த வாரம். இப்போ இலங்கையில என்ன வயதானவர்களா இருந்தா அது காரியம் இல்ல, நீங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் இல்லைங்க, சில ஆயிரங்கள் தான் படிச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த ஒரு கட்டத்துக்கு, அதாவது இன்னொரு ப்ரொஃபஷனலா நீங்க டெவலப் பண்ண, நீங்க இருக்கிற தொழிலையும் முன்னேறலாம், புதுதா ஒரு தொழிலையும் அதன் மூலமாக உருவாக்கி கொள்ள உங்களால முடியும். ஒரு என்டர்பிரனராகவும் நீங்க மாற முடியும். நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பு என்னன்னு சொல்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். உங்களுக்கு விருப்பம்டா, இந்த இருக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர், இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல என்ன கண்டெக்ட் பண்ணுங்க. படிக்கணும், முன்னேறணும் ஆசை உள்ளவர்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்.